அன்னை இல்லம் இடிப்பு. சிவாஜி கணேசன் வாழ்ந்த வீடு. என்ன காரணம் தெரியுமா? தமிழ் சினிமாவிற்கும் சென்னைக்கும் இடையே ஒரு காலத்தில் இருந்த பல முக்கியமான அடையாளங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகின்றன. ஒரு காலத்தில் திரை நட்சத்திரங்களின் வாழ்க்கையோடும் ரசிகர்களின் நினைவுகளோடும் பின்னி பிணைந்திருந்த பல வீடுகள், ஸ்டூடியோக்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்கள் இன்று இடிக்கப்பட்டு அவற்றின் இடத்தில் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் உருவாகி வருகின்றன. அந்த வரிசையில் தற்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த அன்னை இல்லம் தொடர்பாக வெளியாகி இருக்கும் தகவல் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபம் இருந்த இடம் உள்ளிட்ட பல திரையுலக அடையாளங்கள் காலத்தின் மாற்றத்தில் மறைந்து வரும் நிலையில் நடிகர் விஜய் சிறுவனாகவும் பின்னர் இளைஞராகவும் வளர்ந்த சாலிகிராமம் வீட்டு பகுதியிலும் தற்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்த ஏவிஎம் ஸ்டுடியோவும் முன்பிருந்த அந்த பெருமையை இழந்து பல்வேறு மாற்றங்களை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த அன்னை இல்லமும் இடிக்கப்பட இருக்கின்றது என்ற தகவல் பரவத் தொடங்கியது. இதை கேட்டதும் சிவாஜி கணேசனின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் சென்னை தீநகர் போக் ரோட்டில் அமைந்துள்ள அன்னை இல்லம் என்பது சாதாரணமான ஒரு வீடு கிடையாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கையோடும் அவரது குடும்பத்தோடும் தமிழ் சினிமாவின் பல முக்கியமான நிகழ்வுகளோடும் தொடர்புடைய ஒரு வரலாற்று சின்னமாகவே அது பார்க்கப்படுகின்றது. சிவாஜி கணேசன் தனது வாழ்க்கையின் இறுதி காலம் வரை வாழ்ந்தது இந்த அன்னை இல்லத்தில்தான். அவரை சந்திப்பதற்காக சினிமா நட்சத்திரங்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மட்டுமில்லாமல் அரசியல் தலைவர்களும் இந்த வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். சிவாஜி கணேசனின் மறைவுக்கு பிறகு அவரது மகன்களான ராம்குமார் மற்றும் பிரபு குடும்பத்தினர் அந்த அன்னை இல்லத்தில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிவாஜி குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனை இருப்பதாகவும் அதன் காரணமாகவே அன்னை இல்லம் இடிக்கப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவியது. ஆனால் இங்குதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. இடிக்கப்படுவது போக் ரோட்டில் இருக்கும் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் அல்ல. இந்த தகவலை கேட்கும் பொழுது பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உண்மையில் இடிக்கப்படுவது சிவாஜி கணேசனின் போக் ரோட்டில் உள்ள பிரம்மாண்டமான அன்னை இல்லத்தை கட்டுவதற்கு முன்பு வசித்த கோபாலபுரத்தில் உள்ள பழைய அன்னை இல்லம். அதாவது சிவாஜி கணேசனின் வாழ்க்கையோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான வீடுதான் தற்பொழுது மாற்றத்தை சந்திக்கிறது. போக் ரோட்டில் உள்ள அன்னை இல்லத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்ற காலங்களிலும் அல்லது சில நேரங்களில் தனிமையாக இருக்க வேண்டும் என்று சிவாஜி கணேசன் நினைத்த நேரங்களிலும் அவர் தனது பழைய அன்னை இல்லமான கோபாலபுரம் வீட்டிற்கு வந்து தங்குவார் என்று கூறப்படுகின்றது.